ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷமான இந்த நாளிலே மறுபடியுமாக உங்கள் எல்லாரையும் வெற்றியோட சுகத்தோடு சந்திக்கிறதுலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப வெற்றியாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நெடுநாட்களாக ஜெபித்த காரியங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நமக்கு கைகூடி வரப்போகிறது. கர்த்தர் காத்திருக்க பண்ணின அந்த நாட்களுக்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தரப்போகிறார். நாம் போகிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தரப்போகிறார். இதுவரையிலும் நம்ம பார்த்திராத சந்தோஷங்கள், இதுவரையிலும் பார்த்திராத உயர்வுகளை இந்த மாதம் கண்டிப்பாக நம்முடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து எத்தனை நாட்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமா இந்த புது மாதத்திலே ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பார்வோன் ஆண்டவருடைய விரலை பார்த்தானோ அதே போல் நான் நம்புகிறேன் இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சகல சத்துருக்களும் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அந்த அற்புதத்தை காண போகிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மை குறித்த பயமும் திகிலும் வரப்பண்ண போகிறது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்மை குறித்த அச்சத்தை, நம்மை குறித்த பயத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற கர்த்தர். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், அவனுடைய பகைஞர்கள் கூட அவங்களோட என்ன ஆகுவாங்க அப்படின்னா சிநேகிதர்களாய் மாறுவார்களாம். அதனால இந்த மாதம் நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த மாதத்தை உங்க கையில நான் தர்றேன். இந்த மாதத்துல நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. இந்த மாதத்துல உங்களுடைய சித்தம் போல நான் நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்ம ரொம்ப உறுதியாய் பற்றி பிடித்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற A to Z ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நல்ல பாடல். நம்ம மட்டும் அவருடைய கரத்துல இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். பொதுவாக ஆகஸ்ட் மாதம் நிறைய பேர் அது ரொம்ப துக்கமான ஒரு மாதம், சோதனை அதிகமாக இருக்கும், பாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா உடனே ஒரு ப்ரேயர், உபவாச ஜபம் அதெல்லாம் இந்த மாதங்களில் நடக்கும். அதனால் நான் நம்புகிறேன், நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நமக்கு எல்லா நாளும் நல்ல நாட்கள், எல்லா மாதமும் நல்ல மாதம். அதே போல ஆகஸ்ட் மாதமும் நமக்கு நல்ல மாதமாய் கர்த்தர் அமைத்து தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய கரத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்திலே நெடுநாளாய் ஜெபித்த காரியங்கள் நடக்கிறதை நம்ம மூலமாய் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நிறைய பேருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு செழிப்பின் மாதமாய் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவாராக. முதலாவது சரணம் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். ஆமே, நான் நம்புகிறேன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய கரத்திலே பார்த்து கொள்ளப்படும். அது ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தார். ஆண்டவரே, தகப்பனே, தகன பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நிறைய பேர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன செய்ய போறீங்க, என்ன செய்வீங்க, எப்படி இதை பண்ண போறீங்க, எப்படி இதை செய்ய முடியும் உங்களால, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. ஒருவேளை நீங்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம், இந்த மந்த் நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. ஆனால் இப்ப பாடுகிறது போலே விசுவாசிக்க போகிறோம். யெகோவா ஈரே, இந்த மாதத்திற்கான சகல காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அடுத்த சரணம் யெகோவா நீசி, என்னாலும் வெற்றி தருகிறவன். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த மாதம் எனக்கு தோல்வி இல்லை, வாக்குத்தத்தமும் ஆண்டவர் அப்படிதான் தந்திருக்கிறார். அடுத்து யெகோவா ரஃபா, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு யெகோவா ரஃபாவாய் கர்த்தர் இருந்து எனக்கு சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நான் நம்புறேன், நெடு நாட்களாய் மாதமாய் வருஷமாய் மருத்துவ செலவிலே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதம் ஆண்டவர் அதை எடுத்து போட்டு கர்த்தர் இன்றி ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு கூட போகாத அளவிற்கு ஒரு சுகத்தை கைகளை தட்டி ஆமென் ஆமென், அது
அது அப்படியே நடக்கட்டும். ஆகஸ்ட் மாதம் சுகம் தருகிற ஒரு மாதமாய் மாறட்டும். சகல பலவீனத்திலிருந்து சுகம் தருகிற மாதமாய் மாறட்டும். ஆமென். அத்தனை நாட்களும் வியாதிக்காரர்களோடு ஆண்டவர் ஒரு மனுஷன் பார்த்தார். அத்தனை நாட்களும் அவன் இருந்த இடத்தை சுற்றி வியாதியாளர்கள் இருந்தார்கள். ஆனா திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அவனை எங்க பார்க்கிறார் அப்படின்னா, தேவாலயத்திலே கர்த்தர் அவனை கண்டு. ஹல்லேலூயா. சோ எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நான் நம்புறேன் அந்த வசனத்தின்படியே இந்த ஆகஸ்ட் மாதத்துல இத்தனை நாட்களும் நீங்கள் மருத்துவமனையிலேயே நீங்கள் அடிக்கடி போகலாம், வியாதிஸ்தர்கள் மத்தியிலேயே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவருடைய உங்களுடைய பிளேஸ, நீங்க இருந்த இடத்தை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றி உங்களை தேவாலயத்திலே பார்க்கிற, இதுவரையிலும் உங்களை அந்த இடத்திலே பார்த்த அந்த நபர்கள் இனி உங்களை வேறு இடத்திலே ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை பார்க்க பண்ணுவாராக. ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அவனுடைய வாழ்க்கையில. சிலர் பாருங்க, மாதமானால் சில இடத்துல பார்த்து நகை கடையில போய் நின்றுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பேங்க்ல போய் நின்று இருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் மாதம் சிலர் நிற்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல சந்தோஷமா எல்லாம் நிக்க மாட்டாங்க, நிறைய பேர் துக்கமாய் நிற்பார்கள். ஆனால் அத்தனை நாட்களும் அப்படி நின்ன ஒருத்தனை கர்த்தர் தேவாலயத்துல புதுமையாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமே, நீங்கள் அந்த இடத்தை மறக்கிற அளவிற்கு கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரியை செய்ய போகிறார். இனி அந்த இடத்துல நிற்க வேண்டியது கண்டிப்பாக வரவே வராது என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது அப்படியே நடப்பதாக. இந்த வசனத்தை இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது உண்மையிலே நான் அப்படி நினைச்சேன். நம்மளை ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் என்னுடைய அனுதின ரொட்டீன் லைஃப் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே என்ன அப்படின்னா, இன்னைக்கு எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், ஸோ யார் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், யாரும் மஞ்சக்காமல வியாதியை சீக்கிரமா சரி பண்றது, இங்க போலாமா, மதுக்கரை போலாமா, கேரளா போலாமா, ஆயுர்வேதிக்கு போலாமா அப்படின்னு டெய்லி ஒரு 1.5 ஆண்டுகள் முழுக்க அதை வியாதிஸ்தரோட தான் வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். அங்க போனா 10 பேர் உடல்நல சரியில்லாம இருப்பாங்க. அப்போ அதை பார்த்து மனசே விட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாள்ல பெரிய அற்புதத்தை செய்து அந்த நிலைமையே கர்த்தர் மாற்றினார். ஆமென். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகும்போது நமக்காக அல்ல, நிறைய பேரை விசாரிக்கிறதுக்கு போறது மாதிரி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் உங்களை நல்ல இடங்களிலே வைத்து அழகு பார்க்க போகிறார். நீங்கள் இருந்த அந்த கடினமான இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து ஒரு ஆச்சரியமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். நிறைய பேர் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆகஸ்ட் மாதம் உங்களை பார்க்க போகிறார்கள். கர்த்தர் வியாதியாய், வேதனையாய், துக்கமாய் இருந்த அந்த கூட்டத்திலிருந்து கர்த்தர் எடுத்து ஒரு சந்தோஷமான இடத்துல அங்கே நிறைய பேர் கேட்க போகிறார்கள், உனக்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லையே, எப்படி இந்த இடத்துல? ஆமா, கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு நிறுத்துறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பாடலாம் அந்த பாட்டை. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தையை அப்படியே நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லோ யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. சொல்லோ யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தாருவே. பாடுவோம். எஸ், ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி தாருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா
தரும் தெய்வமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே நாமம் என் புகலிடமே யெகோவா ஷம்மா எல்லாரும் சொல்ல போகிறோம் யெகோவா ஷம்மா கூடவே ஆமாப்பா இந்த மாதம் என் கூட நீர் இருக்கிறீர் என் கூட நீர் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க போறாங்க ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே எஸ் அறிக்கை செய்ய செய்ய நடக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் அப்படிதான் நமக்கு பண்ண போறார் இயேசுவே நன்றி யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானம் ஆமாப்பா இந்த மாதம் முழுதும் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என் அரண்மனைக்குள்ளே சுகம் ஆரோக்கியமே ஸ்தோத்திரமே அப்பா நன்றி அப்பா நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஆமென். என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள், ஒவ்வொரு நாமத்திலையும் பெரிய பெரிய அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா நான் நம்புறேன். நான் சொல்லுகிறது இந்த வார்த்தை அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேல பயம் உள்ளவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. தேவாலயத்திலே கர்த்தர் அவனை கண்டு, தேவாலயத்திலே அவனை கண்டு, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். எத்தனை நாள் அவனுடைய மனசு அதுக்காக ஏங்கி இருக்கும். நான் சர்ச்சுக்கு போய் எல்லாரையும், அப்ப எல்லாருமே அவனை புதுசா பார்த்திருப்பாங்க. எப்ப நீ தானே பாது, அங்க இருந்தவன் தானே, அந்த இடத்துல இருந்தவன் தானே, எல்லாருமே எதிர்பார்க்கவே இல்லை அவன் தேவாலயத்துல அவனை பார்ப்போம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் எல்லார் மத்தியிலையும் அவனை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். நான் நம்புறேன், உங்க சொந்தங்களுக்கு முன்பாக, உங்களை வெறுத்தவர்களுக்கு முன்பாக, உங்களை ஒரு பழைய இடத்துல, உங்களை ஒரு பாழான இடத்துல, உங்களை ஒரு முடியாத இடத்துல, உங்களை ஒரு டீமோட அப்படி கஷ்டமான ஒரு இடத்துல பார்த்த நிறைய பேர் உங்களை உன்னதமான இடத்துல பார்க்கிற ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய், நீங்கள் கைகளை தட்ட தட்ட அது நடக்கும் என்று நான் நம்புறேன். கர்த்தர் அங்க வைக்க போறார் உங்களை. ஹல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் உங்களை இன்னொரு இடத்துல எல்லாருக்கும் முன்பாகும். அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது நிறைய பேர் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் வைக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க இருந்த இடத்திற்கும் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடத்திற்கும் ஐயோ ஏணி வச்சா கூட எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நம்மை கீழே இருந்து எடுத்து ஹல்லேலூயா உன்னதமானவர்களோடு அமர செய்கிற ஒரு நல்ல மாதம். ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல், பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர் அதிசயம். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர்
நம் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய அருகாமையிலே ஒருவர் இருக்கிறார், நம்முடைய பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார், நமக்கு சமீபமாய் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அதிசயத்தை செய்கிற தேவன். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தேவனே, எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறவரே, எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்க வேற ஒன்றும் இடத்தில் கேட்கல, எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆனா நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்கிறோம், இந்த மாதத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எங்களோடு நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, எங்களோடு நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, வேறு ஒருவரும் எங்களோடு இல்லாவிட்டாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். நீ நல்லவ 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 நல்லவ. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமா ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற மனிதர்கள் எங்களுக்கு நிரந்தரமாக மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய 7 கண்களும் எங்க மேல நோக்கமா இருக்குதுல்ல. நான் விசாரிப்பேன்னு சொன்னீங்கல்ல, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நான் விசாரிப்பேன் என்று சொன்னீரே. இந்த மாதம் முழுதும் எங்களோடு இருக்கிறவர். நன்றி 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 நன்றி. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லு, என் கூடவே என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. இந்த மாதம் முழுதும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. சொல்லுங்க, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். ஆமாப்பா, ஆமாப்பா ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை, நீங்க இல்லாத மாதம், நீங்க இல்லாத நாள் வேண்டாம். நீங்கதானப்பா. இப்ப சொல்லுவேன், கூடவே இரு, கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. முழுவலத்தோடு என் பக்கத்திலே இரு. நன்றி அப்பா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில், கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் மானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. நன்றி அப்பா, நன்றி. Yes, pray. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீ. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். எல்லாரும் சொல்லுவோம், என் அம்மாவும்
என்னுடைய அம்மாவால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எங்க அப்பாவாலையும் எனக்கு எதுவும் செய்ய முடியாதுப்பா. எனக்கு அம்மாவும் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு அப்பாவும் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா. எல்லாருடைய அப்பாவும் எதை வேணாலும் செய்யலாம். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே பேக் போன், எனக்கு இருக்கிற ஒரே வழி, என் பிள்ளைக்கு அப்பா இல்ல ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அம்மா இல்ல ஆண்டவரே, என் பிள்ளைக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. ஆனா என் அம்மா, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்னீரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் சுமப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தகப்பனுடைய அன்பை நாங்க பார்க்கணும், ஒரு தாயினுடைய அன்பை எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல சொல்ல என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீ. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க நிறைய பேருக்கு தகப்பன் ஸ்தானத்துல கர்த்தர் இருக்கிறார், நிறைய பேருக்கு தாய் ஸ்தானத்துல கர்த்தர் இருக்கிறார். எஸ், இது நடக்கும். நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு அப்பாவா ஆண்டவர் இருக்கிறத பாப்பீங்க, அம்மாவா ஆண்டவர் இருக்கிறத பாப்பீங்க. அந்த அன்பு ஆண்டவரிடத்துல கிடைக்கும். எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே கூடவே. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே பக்கத்திலே. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே என் கூடவே என் பக்கத்திலே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். எஸ், சொல்ல சொல்ல சொல். என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீ, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு பெரிய வார்த்தை, காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இல்ல, இந்த மாதத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை ஜெயிப்பதற்கு கர்த்தர் யாருக்கும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளையை ஜெயிக்க முடியாது. இந்த மாதத்துல ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதுவும் நம்மை ஜெயிக்காதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு வெற்றியை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்பட்டதற்காக நன்றி. இந்த மாதம் அற்புதங்களை காண போகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் ஒரு தகப்பனுடைய அன்பையும் ஒரு தாயினுடைய அன்பையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் டைரக்டா உணர போகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. உங்க கிருபையின் கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாத பிறப்பின் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்றுவார் என்கிறதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஜெபம் ஆரம்பித்தது முதற்கொண்டு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு நிறைவான பல இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கீவேர்டு, இந்த மாதத்தினுடைய கீவேர்டே என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னை எடுத்து ராஜாக்களோட கர்த்தர் இந்த மாதம் நம்மை அமர பண்ண போகிறார். சில முக்கியமான இடங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு
நம்மை இந்த மாதத்துல கர்த்தர் அமர செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நிச்சயமாக எல்லாரும் இந்த மாதம் ஜெபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து, மோஸ்ட்லி எல்லா திருச்சபைகளும் ஜெபத்திற்கு அதிகமாய் இந்த மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்துல முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்மவும் அப்படிதான் ஜெபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு பெரிய ஜெப மேகம் அப்படியே பரலோகத்துல போய் எட்டட்டும். அங்கிருந்து கர்த்தர் பதிலை அனுப்புவாராக. உங்களுடைய வீடுகளிலே இந்த மாதம் ஏதாவது ஒன்றை நீங்க உபசரிங்க. ஜெபத்திற்காய் ஒன்று ஃபேமிலியா சேர்ந்து காலையில ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டைம் ஃபாஸ்டிங். காலையில ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், இரவு ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு பிரேயருக்காக ஒரு புதிய வழிமுறையோட இந்த மாதத்துல கொஞ்சம் ஜெபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாகவே ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்களை ஒரு நாள் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். நல்ல ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பின்னாடி வருகிற அப்படின்னா இனி நடக்க போறது என்ன, நீங்க என்னவா இருக்க போறீங்க, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்த போகிறார் அப்படின்றதை தன்னுடைய அந்தியமை காலத்திலே, தன்னுடைய கடைசி நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு தகுந்தது போல ஆண்டவருடைய வெளிப்பாடோடு தீர்க்க தரிசனமான சில காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆனா இந்த காத்து என்பவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே வரும்போது, இந்த காத்து என்கிற இந்த பிள்ளைக்கு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காத்து என்பவன் மேல், என்னுடைய பிள்ளையாகிய உன்மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். முதலாவதாக இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பெரிய போராட்டங்கள் வேண்டுமென்றாலும் வரலாம், அவர்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம், உங்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இங்கே காத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற கூட்டம் இராணுவ கூட்டம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது. ஆனால் ஆரம்பத்திலே பயமா இருந்திருக்கலாம், ஆரம்பத்திலே ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அவனோ அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த வருஷத்திலே இத்தனை மாதங்களும் ஒருவேளை எதிரிகள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம், பிரச்சனைகள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம், பெரிய சத்துருடைய போராட்டங்கள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதுக்கு நீங்கள் பயந்திருக்கலாம், ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நாம் அதன் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்மை அதன் மேல் பாய்ந்து கர்த்தர் விழப்பண்ண போகிறார். நீங்கள் அஞ்சி நின்ற, நீங்க பயப்பட்டு நின்ற, நீங்கள் எதிர்கொள்ளாமல் திணறிக்கொண்டு நின்ற, நீங்கள் இந்த காரியத்தை எப்படி முடிப்பேனோ என்று நீங்கள் கலங்கி நின்ற அந்த காரியத்துல கர்த்தர் சொல்கிறார், இல்ல, அவங்க அப்படியே செய்யறத பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நீங்க அதன் மேல் நிற்பதற்கு, நீங்க அதை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த காத்தின் மேல் தன்னுடைய தகப்பனார் வைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி அப்படிதான் ஆரம்பத்துல உனக்கு விரோதமா இருக்கும், ஆரம்பத்துல உனக்கு விரோதமாய் யுத்தம் எழுப்பி நிற்பார்கள், ராணுவ கூட்டமே வந்து நிற்கும். ஆனால் ஒன்று, முடிவை பார்க்கும் போது அந்த இடத்துல அவர்கள் அல்ல, நீ அவர்கள் மேல் பாய்ந்து போகிறதை இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொள்ளுவார்கள். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நான் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல
நான் ஒரு நாளாவது நான் ஜெயிக்க மாட்டேனா? இவ்வளவு பெரிய கூட்டம் என் மேல் வந்து நிற்கிறது, நான் எப்படி ஜெயிப்பேன்? நான் ஜெயிக்கவே முடியாது. அவர்களுக்கு மேலாக ஒரு நாளாவது நான் நிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் ஒரு நாள் நீங்கள் அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போகிறார். அவர்களை பார்க்கலும் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் ஞானவான்களாய் நிற்க பண்ண போகிறார். எவ்வளவு பெரிய ராணுவ கூட்டம், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் அவர்களை ஜெயம் எடுக்கிறதற்கு நான் உன்னை அபிஷேகத்தினாலே நிரப்புவேன், கிருபையினாலே நிரப்புவேன். நிச்சயமாய் நடக்க போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு வேண்டிய உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் பயந்து கொண்டிருந்த சில மனிதர்கள் மேல் நீங்கள் எழும்பி நிற்பதற்கு, நீங்கள் பயந்து கொண்டிருந்த பிரச்சனையின் மேல் நீங்கள் நிற்பதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேதம் முதலாவதாக சொல்கிறது, அப்படின்னா தனி மனிதன். ஆனா அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிற கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ராணுவ கூட்டம். சில நேரங்களில் வந்து நம்ம தனியா நிற்போம். இந்த மாதத்துல ஒருவேளை நீங்கள் தனியாக நிற்கலாம். ஆனா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் வந்து பெரிய கூட்டமா இருக்கலாம். அதான் யோசபாத் ஜெபம் பண்ணும்போது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்றேன். சில நேரத்துல ஆண்டவர் வந்து பெரிய கூட்டத்தை ஒரு தனி மனிதனை கொண்டு ஜெயிக்க பண்ணுகிறவர் தான் என்னுடைய கர்த்தர். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு தனி மனுஷனா வந்து நிக்கிறேன், இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன பிரச்சனை பண்றாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன வந்து இந்த இடத்துல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன புடுங்குறாங்களே. அப்போ காத்து என்கிற மனிதன் ஒரு தனி மனிதன். ஆனால் ராணுவ கூட்டம் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. ஆனா வேதம் சொல்கிறது, இந்த தனி ஒரு மனிதனை கர்த்தர் தைரியப்படுத்தி அந்த ராணுவ கூட்டத்தை எதிர்த்து நிற்கிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை தனியாக நிற்க பண்ணுகிறார் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு உங்களை கொண்டு ராணுவத்தை ஜெயிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க பக்கத்துல யாராவது வந்தா நல்லா இருக்கும், கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணா, யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணா, இந்த மாதிரி எல்லாம் சில நேரத்துல மாமிசீக பிரகாரமாய் நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம். ஆனா அப்படி யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் வந்து நம்ம ஒருத்தர் இருந்தா போதும், நம்மை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டும் என்றாலும் கர்த்தர் இந்த மாதத்துல செய்ய போகிறது நிச்சயம். இந்த மாதம் நான் நம்புகிறேன் வெற்றியின் மாதம். இதுவரையிலும் சத்துரு பாய்ந்து வந்த மாதங்களா இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் நீங்கள் அவர்கள் மேல் ஜெயம் எடுக்கிற மாதம், அவர்களுக்கு முன்பாக நிற்கிற மாதம். இந்த மாதம் பிரச்சனைக்கு முன்பாக நாம் நிற்க, நம்மை கர்த்தர் நிற்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதி சொல்லுங்க. ஒரு 3 விஷயாவது சொல்லுங்க. ஆமேன். கர்த்தாவே, இதுவரையிலும் என்னை மேற்கொண்ட, இதுவரையிலும் எனக்கு விரோதமாய் வந்த அத்தனை சக்திகளுக்கு முன்பாய் இந்த மாதம் நீர் என்னை நிற்க பண்ணுகிறதற்காய் சொல்லுங்கள். முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நிற்க பண்ணுகிறதற்காக ஆமேன். முடிவிலே அவன் அதன் மேல் பாய்வான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல் வைக்கிறதற்காக நன்றி. காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்ரோன் அப்படின்றது வந்து அங்க இருக்கிற குடிகள் வந்து ரொம்ப மோசமான ஜனங்களா இருந்தாரு. அந்த எப்ரோனுக்கு விரோதமாய் ஒரு நாடே எழும்பி வந்து அவங்கள மேற்கொள்வதற்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனா அவர்களால முடியல. அதனால அவங்க பின்னாடி பேக் அடிச்சிட்டாங்க. ஒரு நாட்டினாலே, ஒரு ராஜாவினால, திரள் கூட்ட ஜனங்களினால அந்த எப்ரோனை கைப்பற்றவே முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷன், அந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், அந்த எப்ரோன் அவ்வளோ பெரிய சவால் மிக்கிற இடத்தை கர்த்தர் ஒரு நாட்டை கொண்டு முடியாததை ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஆண்டவருக்கு வந்து வல்லமையும் திராணியும் உள்ள ஒருவன் போதும். கர்த்தர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அப்போ ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே, அடியேன் நான் இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம் என்கிற அந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி நின்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன்ப்பா, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். அப்போ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக 1000 பேரை தேடினேன் என்று சொல்லல. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவனை தேடினேன்.
ஒருவனை தேடுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல ஒன்றை நீங்கள் நினைக்க வேண்டும், எனக்கு யாருமே இல்லை என்றாலும் என்னை கொண்டு கர்த்தர், இத்தனை நாட்களும் அல்லாதது என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த மாதம் இந்த வசனத்தின்படி உங்க சான்ஸ் இந்த மாதம் ஆரம்பிக்கும் நான் நம்புறேன். இதுவரையிலையும் எதிரியினுடைய வாய்ப்பு கொடுக்கப்படலாம். எதிரி எழும்பி அவன் முன்னாடி கடந்து வரலாம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு கூட்டத்துக்கு விரோதமான யுத்தம் நடக்கும்போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ், அவங்க அப்படிதான் ரொம்ப தூரம் வருவாங்க. ஆனா அடுத்த சான்ஸ் இவங்களுக்கு கொடுத்தா கூட நான் தனியா நிக்கிறேனே, எப்படி நான் போவேன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த மாதம் இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முன்பாக உங்கள் மேல் பாய்ந்தார்கள். ஆனா இந்த மாதம் நீங்கள் அவர்கள் மேல் கர்த்தர் முன்னேறுவதற்கு, கடந்து போவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தலை நிமிர நிற்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். சொல்லுங்கள், உங்கள் தலையின் மேல் கரங்களை வைத்து சொல்லுங்கள், இந்த வாக்குத்தத்தம் என்மேல் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், என்மேல் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என்மேல் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். வாசிக்கலாமா அந்த வசனத்தை திரும்ப? ஒரு காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். எப்பவுமே ஒரு யுத்தத்துல இல்லைன்னா ஒரு ஒரு டெஸ்ட்ல ஆரம்பம் இல்ல முடிவில் யாரு ஜெயிக்கிறா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன விளையாட்டா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், எந்த விளையாட்டு பாருங்க, ஸ்டோரி எழுதி போடுறோம், அந்த அதனுடைய வெற்றியை எழுதி போடுறவங்க பாத்தீங்கன்னா, சிலர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அத்தனை போவாங்க. நீங்க எலெக்ஷன் நடக்கும்போது கூட நம்ம நிறைய பேர் நியூஸ்ல எல்லாம் கேட்போம். அப்போ அந்த நியூஸ்ல எண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டு எண்ணிட்டு இருந்த உடனே அவ்வளவுதான், கோயம்புத்தூர்ல இவங்க முன்னணியில போயிட்டு இருக்காங்க, இவங்க முன்னணியில போயிட்டு இருக்கு, அப்படி வந்துட்டே இருக்கும். உடனே நிறைய பேருக்கு ஐயோ முன்னணியில போயிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. கடைசியில அந்த ஓட்டு, கடைசி ஓட்டு எண்ணி முடிக்கும் போது அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? எப்பா நீ ஓட்டு எண்ணிக்கை 9 மணி நேரத்துல 8:45 மணி நேரத்திற்கு எப்படி இருக்கலாம்? இவன் தான் வரலாம். ஆனா அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. அந்த கடைசி நிமிஷத்துல எங்கேயோ இருந்த ஒருத்தர் அப்படியே நின்னு இவர் இல்ல இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லும் போது சிலருக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்போ ஆரம்பத்திலிருந்து ஓடுறவர்கள் அல்ல, இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இல்ல காத்து என்பவனுக்கு விரோதமாய் ஒரு ராணுவ கூட்டம் பல மாதங்கள், பல வருடங்கள், பல நாட்களாக அவனை பாய்ந்து விழுந்துட்டே இருக்காங்க. அவங்க மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, நெருக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க, அவமானம் வந்துட்டே இருக்குது. ஆனா ஒன்று, எல்லாம் முடியும் போது முடிவிலே அந்த பினிஷிங், அந்த எண்ட்ல காத்தி என்ற அந்த ஒரு தனி நபர் அவர்கள் மேல் விழுவதற்கு, ஜெயத்தை எடுப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அந்த வார்த்தையை கொடுத்தது போல இந்த மாதம் கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. முடிவிலே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. தேவ பிள்ளையே, சிஸ்டர், நீங்க தான் முடிவிலே ஜெயிக்க போறீங்க. பிரதர், நீங்க தான் முடிவிலே ஜெயிக்க போறீங்க. ஆமென். துன்மார்க்கன் வளரட்டும், துன்மார்க்கன் கொளிக்கட்டும், துன்மார்க்கன் சந்தோஷப்படட்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க, என்ன நீ என்ன கண்ட? ஆண்டவரிடத்துல போய் என்ன கண்ட? என்ன உனக்கு கிடைச்சிருச்சு? நீ இவ்வளவு தியாகமா வாழ்ந்ததுக்கு, நீ அல்லேலூயா அப்படின்னு கத்தியதுக்கு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை கிண்டல் பண்ணும்போது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்க பணம் இருக்கும், அவங்களுக்கு கார் இருக்கும். பாரு எனக்கு 10 கார் இருக்கு, 20 கார் இருக்கு, எனக்கு பாரு பணம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, உன் கடவுள் உனக்கு என்ன கொடுத்தாரு, இப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஆனா இவங்க எல்லாருக்கும் எப்ப விளங்கும் தெரியுமா? முடிவென்ற ஒன்று வரும், நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்களும் அங்க நிற்பாங்க, நம்மளும் அங்க நிற்பாங்க. அங்க அவங்களுடைய கார் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, அங்க அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இந்த உலகத்துல எவ்வளவு சம்போகமாய் வாழ்ந்தாலும் அந்த இடத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்தி முடிவிலே உங்களையும் என்னையும் தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், உங்கள் தலைகளிலே கிரீடங்கள் வைக்கப்படும், உங்களுடைய கிரீடத்திலே முத்துகள் பொறிக்கப்படும். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற இந்த மாதத்துல வருத்தத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, யார் வேணாலும் முன்னேறி போகட்டும், யார் வேணாலும் சவால் உள்ளத்துல விடட்டும், யார் வேணாலும் உனக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையில
பல மாதங்களாய் பல வருடங்களாய் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அவங்க உங்களை பார்த்து சவால் விடுறதை பார்த்து நீங்க சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் ஆரம்பம் நமக்கு அற்பமானாலும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் தான் வரும். இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்க தான் அந்த இடத்துல நிக்க போறீங்க. இந்த காரியம் உங்க பக்கத்துல தான் வெற்றியாய் முடிய போகிறது. அவர்கள் முன்பாக எத்தனை ஸ்கொயர் அவங்க எடுத்தாலும் அதை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தர் தனி ஒருவனாகிய உங்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த கோப்பை உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த வெற்றி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த கிரீடம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அதை பறிப்பதற்கு கர்த்தர் ஒருவருக்கும் விட மாட்டார். கடைசில முடிவில் அது வரைக்கும் காத்திருந்து கடைசில ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்க நிறுத்துவாரு. அங்க நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சியா இருப்பீர்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கைகளை மேல தட்டி ஆமென், ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். இந்த மாதம் ரொம்ப எனக்கு இந்த வசனத்தை அப்படி பொதுவாக இந்த வசனத்தை இதுவரையிலும் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் நான் கேட்டதில்லை. என்னுடைய இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி வாக்குத்தத்த வசனமாய் எடுக்கல. ஆனா நானும் இதை ஒரு வாக்குத்தத்தமாய் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. யோசேப்பை குறித்து இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பலருக்கு நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தமா எடுத்திருக்கிறோம். யோசேப்புக்கு சொல்லு, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம வாக்குத்தத்தமா எடுத்திருக்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருக்குது, அது காத்து. அந்த பிள்ளை தலை மேல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு மறைவா இருந்துச்சு. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் ஸ்பெஷலா நமக்கு சொல்றாரு, இல்லை, உங்களுக்கு மேலே என் மேலையும் காத்தனுடைய அபிஷேகம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய படையே எழும்பி அவனுக்கு விரோதமாய் நின்றது. ஆனா முடிவிலே காத் அவர்களுக்கு விரோதமாய் அவன் மேல் பாய்ந்து போவான். ஆமென் சொல்லுங்கள். சோ இந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது இந்த காத்தி என்கிற இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே இந்த பிள்ளை காத்தி என்கிற இந்த மகனுக்கு நம்ம நிறைய பேர் அதை கண்டுக்காத ஒரு மனுஷன். ஆனா இவன் மேல ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல காத்தி என்கிறவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலையின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ சீக்கிரமாய் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். எல்லாரும் திரும்ப என்னோட வாசிக்கலாம். அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்போ இந்த பிள்ளை பிறக்கும் போது பொதுவாக யாக்கோபனுடைய மனைவிகள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது நிறைய பேர் வருத்தத்தோடு பெற்றெடுத்தார்கள், நிறைய பேர் துக்கத்தோடு பெற்றெடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நேசித்த ராகேல் தன்னுடைய பென்யமீனை பெற்றெடுக்கும் போது அவங்க துக்கத்தோடு அவனை பெற்றெடுக்கும் போது அவங்க அப்பா தான் அந்த பேரை மாத்தி வைக்கிறார். ஆனா இந்த லேயாள் தன்னுடைய இந்த காத்தி என்கிற இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவங்க சந்தோஷத்தோடு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்போ நான் நம்புறேன், இந்த காத்து தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவன் கொஞ்சம் அல்ல, அவன் திரளா இருக்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு கூட நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காத்திற்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் ஆண்டவர் தருகிறார். என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமா இருக்கிறது. இவன் பிறக்கும் போது ஆண்டவர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீ சாதாரணமானவனாய் இருக்கலாம். பொதுவாக யாக்கோபு கல்யாணம் பண்ணின ராகேல் லேயாள். ஆனால் லேயாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவளுடைய கண்ணு எப்படி இருந்துச்சுன்னா கூச்ச பார்வையா இருந்துச்சாமா. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை
கர்த்தர் பார்த்தார். பாருங்க, அவருடைய குடும்பத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, பெரிய அளவுள்ளவள அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி. யாக்கோவும் ரொம்ப பெருசா அட்ராக்ஷனா வந்து அவன் மேல நேசிக்கல. ஆக மொத்தத்துல அவர் 7 வேலை செஞ்சாலும் இந்த 14 யாருக்காக தான் செஞ்சாரு சொல்லுங்க? ராகேலுக்காக தான் செஞ்சாரு. இந்த லேயாளுக்காக 7 வருஷம், ராகேலுக்காக 7 வருஷம்னு அவங்க அப்பா தான் சொல்றாரே தவிர, இவருடைய மனசுக்குள்ள அந்த 7 வருஷம் யாருக்கு தான்? ராகேலுக்கு தான். அடுத்த 7 வருஷம் யாரு தான்? இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய மன கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனார் தான் கூட நிக்கல, தன்னுடைய கணவனார் தனக்கு எதுவும் செய்யல, தன்னுடைய கணவனார் தன்னை நல்லா வச்சுக்கல அப்படின்றது பொதுவாக உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுவும் ஒருத்தரை நேசித்து இன்னொருத்தரை அவாய்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. இவனுடைய அதுவும் இந்த பிள்ளைகளுடைய தகப்பனாகிய லாபான் ரொம்ப தந்திரக்காரனான மனுஷன். இவருக்கு இந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை மேலதான் ஆசைப்பட்டார். சரி, அந்த பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த பிள்ளை வேற யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா தன்னுடைய சொத்து போக கூடாது, தன்னுடைய பணம் போக கூடாது, தனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பிள்ளையினுடைய அனுமதி கூட கேட்டார தலைமை தள்ளி விடுறது மாதிரி தள்ளி விட்டார். இந்த லேயாளை குறித்து வேதத்துல நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த லேயாள் கடந்து வந்த சூழ்நிலை ரொம்ப மோசமானது. எல்லா பக்கத்திலும் அவளுக்கு நெருக்கம். ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைக்கு, பெண் பிள்ளை அப்படின்னு ஒண்ணு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய அழகை தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ஒரு பெண் பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷனா உலகம் பார்க்கும். கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஆனா பொதுவா நம்முடைய ஊர்லயே பாருங்களேன், ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னாலே நம்ம என்ன பார்ப்பாங்க? அவங்களுடைய வெளி தோற்றம். ஆனா இவங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்ல. வேதம் சொல்லுகிறது அவள் கூச்ச பார்வை. அவங்க என்ன அழகா எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா பட் யாக்கோபுக்கு அவளை என்ன பண்ணல, அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா பிடிக்கல. பொதுவா மூத்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா இளைய பிள்ளை மேல லவ் வருது, மூத்த பிள்ளை மேல என்ன வரல. அப்போ பிசிக்கல் அட்ராக்ஷன் அவருக்கு இல்ல. முதலாவதாக தன்னுடைய சரீர ரீதியா அந்த மகள் ஒதுக்கப்பட்ட பொண்ணு. ரெண்டாவது, அவங்க அப்பா என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது தள்ளி விட்டா சொல்லுங்களேன், இது ரொம்ப கொடுமையான ஒன்று இல்ல. எப்படி நம்மளை ஒத்துக்க முடியும்? அவர் 7 வருஷம் அவனுடைய மருமகன் வேலை செய்யறது இன்னொரு பொண்ணுக்காக. நைட்டோட நைட்டா நீ ட்ரெஸ் அப் சேஞ்ச் பண்ணுமா, நீ இப்ப நகை எடுத்து போடு, உன்னை கொண்டு போய் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணு ஒத்துக்கும்? ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களால திரும்ப எடுத்து ஐயோ நான் அப்படி இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு கூட எதிர்த்து பேசுற அளவுக்கு இல்ல. இப்போ அவனுடைய தகப்பனார் கொண்டு விருப்பமே இல்லாத, யாருன்னே தெரியாத, இது என்னுடைய அந்த பொண்ணு நினைச்சு நிக்கிற அந்த பையனத்துல கொண்டு போய் இரவுல விடுறேன். நீ அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். அவ்வளவுதான். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு விருப்பம் இல்லாம. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே இவன் பார்த்தா யார் இருக்கா? லேயாள். அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான், கொஞ்சம் இல்ல பெரிய ஏமாற்றம் தான். ஆனா என்னதான் ஏமாந்தாலும் நமக்கு மனிதாபிமானம்னு ஒண்ணு சொல்லுங்களேன். சரி, என்னமோ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம இரவுல அவன் கூட இருந்தாச்சு, அவ்வளவுதான். சரி, சத்தம் போட்டு சரிப்பா நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு யாக்கோபு ஸ்ட்ரைட்டா மாமன் இடத்துல போய், எனக்கு ஏன் இப்படி துரோகத்தை? காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினேன்? என்னதான் இருந்தாலும் ராகேலுடைய மனசு இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெண்ணா, இந்த ஜெபத்துல நிறைய பெண்கள் நீங்க ஒரு பெண்ணா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு மனசு கஷ்டம், எவ்வளவு மனசு கஷ்டம். இவளுக்காக நான் வேலை செய்யல, இவளுக்காக 7 வருஷம் உழைக்கல, நான் உழைச்சது யாருக்கு? நான் ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்துல 7 வருஷம் வேலை செய்ய, இதை பிடிச்சி என் தலைமையில கட்டி வச்சிட்டீங்க, என்ன இப்ப என்ன பதில் சொல்றீங்க? உடனே அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாட்களையும் நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போ அது இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய மாமனார் சொல்றான், நான் அந்நியனுக்கு கொடுக்கறத பார்க்கலும் இன்னொரு பிள்ளையும் நான் யாருக்கு தருவேன்? எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான பெண் அப்படின்னு சொன்னா, இத பாரு
எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, என்னையும் அவர் ஏமாத்திர உன்னை ஏமாத்திட்டாரு, வாழ்ந்தா என் கூட நீ வாழு, இஷ்டம் இல்லையா என் தங்கச்சியை கல்யாணம் பண்றியா, நீ வச்சுக்கோ, நீ பண்ணிரு, என்ன சொல்லுங்க, என்ன விட்டுருப்பா. ஏன்னா உன் மனசு முழுக்க முழுக்க யாரோட இருக்குது? அந்த 7 years வீட்டுல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது. இந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறதுன்றது எந்த பொண்ணாலையும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது. எப்படி தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. என்னதான் நீ சோறக்கூடிய என்ன வேணாலும் பண்ணு, என்னாலும் இன்னொருத்திய மனசுக்குள்ள வச்சுட்டு அவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு நீ என்ன மனைவியா எப்படிப்பா வச்சுக்க முடியும்? ஆனால் இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு மன கஷ்டத்தையும் தன்னுடைய மனது, சரி நான் அப்படிதான் இருக்கேன் போல, நான் அப்படிதான், அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சதே சந்தோஷம், கிடைச்சதே போதும், ஏதோ அவருடைய மனைவின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல, அது போதும் அப்படின்ற அளவுக்கு மாற்றப்பட்டு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இப்ப பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிள்ளை பெறும்போது சொல்றாங்க, எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். குறுகின சின்ன மதிக்கத்தக்க ஆள் இல்லாத இருந்த அவள்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு காத்தை உண்டு பண்ணி, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இது சுரு கூட்டம் இல்ல, இது ஏராளம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். காத் என்கிறதனுடைய முதல் அபிஷேகம் என்னன்னா, சிறுமையிலே இருக்கிறவரை கர்த்தர் ஏராளமாய் மாற்றுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே சிறியவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இப்ப எல்லாரும் சொல்ல போகிறோம், திரளா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அந்த வசனத்தை வாசிங்க ஒரு விஷயம் கூட. ஏராளமாய் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும். அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று திரும்ப சொல்லுங்கள், ஏராளமாய் இருக்கிறது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஏராளமாய் இருக்கிறது, ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார், கர்த்தர் என்னை பலுக பண்ண போகிறார், கர்த்தர் என்னை விசாலமாக்க போகிறார். ஆமே, நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இறங்கொண்டு பெருக போகிறேன். சிறு கூட்டமாய் இருக்கிற என்னை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அற்பமாய் நினைத்த என்னை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமே, நான் ஏராளமாக போகிறேன். சின்னவன் 1000, நான் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் நான் மாற போகிறேன். கர்த்தர் என்னை இன்னும் ஏராளமாக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு. காத் என்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏராளம், ஏராளம், ஏராளம் என்ற அர்த்தம். எனக்கு நிறைவாச்சுப்பா, திருப்தி ஆயிடுச்சுப்பா. நான் 1 தான் கேட்டேன், நான் 2 தான் கேட்டேன், எனக்கு 2 அதிகம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, எனக்கு ஏராளமா இருக்கு. காத் பிறந்த உடனே தான் இந்த வார்த்தை வருது. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காத் பிளஸ் பண்றார் கர்த்தர். அப்படி நீங்க சிறு கூட்டம் அல்ல, நீங்கள் ஏராளம். நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை ஏராளமாய் மாற்ற போகிறார். திருச்சபையை ஏராளமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஏராளமாய் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். ஊழியத்தில் ஒரு திறந்த வாசல், உங்கள் வருமானத்தில் ஒரு திறந்த வாசல். ஆமென். குறுகின நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். கொஞ்சத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். திரளாய ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். உங்களுக்கும் எனக்கும் சின்ன வட்டம் அல்ல, கர்த்தர் உயர்ந்த அகல விரிந்த பரந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி, என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி, நிறைவேற போகிறதற்காக நன்றி, நிறைவேற போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்பர் 1, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, தனியா இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். முதல் ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், முடிவிலே நீதான் ஜெயிப்பாய். 3 முதல் ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், முடிவிலே நீதான் ஜெயிப்பாய். 4 முதல் ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், முடிவிலே நீதான்
முடிவிலே நீதான் வெற்றி பெறுவாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று கர்த்தர் இரண்டாவது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மாதம் ஏராளம், நிறைய பேருடைய ஏராளம் இந்த மாதத்தில் ஆரம்பமாக போகிறது. நீங்கள் சிறு கூட்டம் அல்ல, நீங்கள் சிறு கூட்டம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஏராளம், நீங்கள் ஏராளம். கர்த்தர் உங்களை ஏராளமாய், சீக்கிரமாய் அது மாற போகிறது. கர்த்தர் உங்களை ஏராளமாய் மாற்ற போகிறார். விசாலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். பலுகி பெருக போகிறீர்கள். பறந்து விரிந்த ஆராய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை 21வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். காத்தை குறித்து, காத்திற்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சம் தலையையும் பீறி போடுவான். அடுத்து அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியில் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றார். ஒரு விஷயம் கூட 2 வசனத்தையும் வாசிங்க. காத்துக்கு தலைமையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். 20 காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சொல்லுங்க எல்லாருமே, நான் தான் காத்து. என் தலைமையில தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. உங்க பிள்ளைங்க தான் காத்து. இந்த மாதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய அபிஷேகத்தை நம்ம தலைமையில வைக்கிறாரு? நம்முடைய குடும்பத்து மேல யாருடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு? யாக்கோபுடைய பிள்ளையாகிய காத்துனுடைய அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. சோ காத்துனுடைய முதல் அபிஷேகம் ஃபர்ஸ்ட், நம்பர் 1, முதலாவதாக நான் சொன்னேன். காத்துக்கு ஆண்டவர் செஞ்ச முதல், அவன் தனியாய் நின்று கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ண போகிறார். நம்பர் 2, அவன் மேல் இரண்டாவது அபிஷேகம், முடிவிலே அவன் வெற்றி அடைய போகிறான். கர்த்தர் அவனை வெற்றி அடைய பண்ண போகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் காத்து மேலே வைத்திருக்கிற மூன்றாவது அபிஷேகம், அவன் ஏராளமாய் பெருக பண்ண போகிறான். நான்காவது இந்த இடத்துல சொல்லுகிறது, காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவன் சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவ்வளவு பலன் அவனுக்கு. அடுத்து 21, அவன் தனக்கான முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான். ஆமென். எனக்கு இதுல பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள், அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு. சொல்லுங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. அப்படின்னா இந்த காத்து மேல இருக்கிற அடுத்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணிகன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தையும் அவன் இழக்கவும் இல்லை, அவன் தொலைக்கவும் இல்லை. கர்த்தர் அவனுக்கு பத்திரமாய் பாதுகாத்தான். ஆமென். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை பத்திரப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க கை ஓட்டையான கையா இருக்கலாம், உங்க கை நிக்காத கையா இருக்கலாம். பாஸ்டர், எத்தனை வந்துச்சு தெரியுமா? எனக்கு எத்தனை கிடைச்சது தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் இருந்திருந்தா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் பயன்படுத்தி இருந்தா, அதெல்லாம் மிஸ் பண்றேன். ஆனா ஒண்ணு கூட என்கிட்ட பத்திரமா இல்லை. நிறைய நான் தொலைச்சிட்டேன். ஆனா இன்று இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். இந்த மாதம் காத்துனுடைய அபிஷேகம் என் தலை மேல வேணும். நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. திரும்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த பங்கை தருவாராக. கர்த்தர் ஒன்றையும் உங்களை இழக்காமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. இனி உங்களுடைய கைகள் ஓட்டையான கைகளாய் மாறப்போவது இல்லை. கர்த்தர் கைகளில் இருக்கிற பொத்தல்களை கர்த்தர் மாற்றப் போவாராக.
உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். கர்த்தர் அந்த வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றையும் தொலைப்பதில்லை. உங்களுடைய கணவனாரை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள், உங்கள் மனைவியை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இனி தொலைக்க போவது இல்லை. ஆமென். தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த கர்த்தர் உங்களை, ஹalleluya, உங்களுடைய கையிலிருந்து ஒன்றையும் கர்த்தர் தொலைய பண்ணுவது இல்லை. கர்த்தர் பத்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை நம்ம எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தர் வைக்க போறார். உங்களுடைய என் மேல் தலையின் மேலையும் கர்த்தர் வைக்க போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் எடுக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என் மேல் வைக்கப்படும், என் மேல் வைக்கப்படும். இந்த மாதம் ஒரு ஜெபிக்கிற ஒரு மாதம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வைத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை என் தலையின் மேல், அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு விட்டு அவங்க தலை மேல அந்த பிளஸிங் கொடுத்தது போல பரமராஜாவாகிய கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து உங்க ஜெப அறையிலே கொண்டு வந்து, உங்க பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வந்து என் தலை மேல கைய வச்சு, காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுந்தாலும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த அபிஷேகத்தை என் தலையின் மேல் வைக்க போகிறதற்காய் சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணி, நன்றியப்பா, 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என் தலையின் மேல் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நடக்க போகிறதற்காக நன்றி, நடக்க போகிறதற்காக நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று திருவிழம் பற்றின கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. நன்றியப்பா, நன்றி, 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 நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக நன்றி, இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக நன்றி, இந்த வார்த்தையை நீ நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. சோ ஆமென். என்ன வந்தாலும் இந்த வார்த்தை எங்கள் வேலை அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை தனியே ஏராளமான பேர் செய்ததை, கூட்டமாய் செய்ததை, உங்களுக்கு விரோதமா 1000 பேர் 10000 பேர் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்க ஒரே ஒருத்தரை கொண்டு, எப்படி காத் என்ற அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஏராளமான ராணுவ வீரர்களை கர்த்தர் அளித்தாரோ அதே போல இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுந்தாலும் அவனோ முடிவிலே அவர்கள் மேல் பாய்ந்து விழுவான். அது அவர்களை குறித்து அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆன காத்தை குறித்து அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தைரியப்படுத்தி நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை தனியாக, கர்த்தர் தனியா, உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே வேண்டாம், யாருமே நிக்காததை குறித்து சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் செய்வேன், உன் பிள்ளையை கொண்டு செய்வேன், தனியா நிற்கிற உன் பிள்ளையை கொண்டு நான் செய்வேன், தனியா நிற்கிற உன் கணவனாரை கொண்டு நான் செய்வேன், தனியா நிற்கிற அந்த மகனை மகளை கொண்டு செய்வேன், செய்வேன், செய்வேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நம்ம தலைமையில இந்த ஆகஸ்ட் மாதம் வைத்த இரண்டாவது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல உன்னை முடிவிலே முடிவிலே முடிவிலே, ஆரம்பத்துல திரளான பேர் அவன் மேல் பாய்ந்தார்கள், அவ்வளவுதான். ஆனா முடிவில யார் ஜெயித்தா அப்படின்னு சொன்னா, முடிவிலே காத்து அவர்கள் மேல் பாய்ந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயம் உங்க பக்கம் தான், வெற்றி உங்க பக்கம் தான். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த கேஸினுடைய முடிவில் கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ண போகிறார். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ண போகிறார். இந்த பரீட்சையினுடைய முடிவில் கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார். கைகளை அசைத்து ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவது இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது வாக்குத்தத்தம், காத் ஏராளம்,
இனி எனக்கு ஏராளமாகிறது என்று சொல்லி அவள் அந்த மனுஷனுக்கு காத் என்று அந்த பிள்ளைக்கு பெயரிட்டாள். கர்த்தர் சொல்லுகிறார், சின்னதா இருக்கிற, குட்டியா இருக்கிற, ஒதுக்கப்பட்டு இருக்கிற, தனியா இருக்கிற, புறக்கணிக்கப்பட்ட உங்களை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உங்கள் மேலும் என் மேலும் சின்ன அபிஷேகம் அல்ல, ஏராளம். மகனே நீ ஒரு ஏராளம், மகளே நீ ஒரு ஏராளம். உங்களுடைய குடும்பம் ஏராளம், உங்களுடைய ஊழியம் ஏராளம், உங்களுடைய வருமானம் ஏராளம், உங்களுடைய உயர்வு ஏராளம். கர்த்தர் உங்களை ஒன்றுக்கு அழைத்தவர் அல்ல. நீ ஏராளமான ஜனங்களுக்கு தலைவனாவாய், நீ ஏராளமான ஜனங்களுக்கு தாயாவாய். கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கைகளை தட்டி இந்த மாதம் இடங்கொண்டு பெருக பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். ஹalleluya. ஏராளம். சோ நம்பர் அடுத்ததாக கடைசியாய் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. காத்துக்கு கொடுக்கப்படுகிற அடுத்த ஆசீர்வாதம், அவன் தனக்கு கொடுத்த முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்கள் ஒன்றையும் இழப்பது இல்லை, இனி நீங்கள் ஒன்றையும் இழப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் இனி ஒன்றையும் இழப்பதில்லை. இந்த மாதம் உங்களுக்காகவே உள்ள மாதம். ஆமென். ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிங்க. இயேசு உங்களோடு கூட இருப்பாரு. சோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் திரளான ஊழியங்கள், நிறைய ஊழிய பிரயாணங்கள், நிறைய கூட்டங்களிலே பேசுகிறேன். எனக்காகவும் பிரயாணத்திற்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய மகிமை இந்த மாதம் கர்த்தர் காண பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரு பாட்டை பாட போறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். ரொம்ப அழகான பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. ஆமென். எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பாடுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம். பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டியாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகளை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஹalleluya. ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். இந்த மாதம் ஆகும், இந்த மாதம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
கர்த்தருக்கு மகிமை. ஆகும் ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமா. Thank you Jesus. நீர் இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆகஸ்ட் மாதம் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற, நீர் எங்களுக்காக வழக்காடுகிற, நீர் எங்களுக்கு மீட்டு தருகிற, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற, நீர் எங்களை கனம் பண்ணுகிற, நீர் எங்களை உயர்த்துகிற, நீர் எங்களுடைய எல்லையை விசாரமாக்குகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி தர போகிறதற்காய் கரங்களை தட்டி நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுதும் உங்களோடு நெருக்கமாய் வாழக்கூடிய கிருபை தார். உமக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபை தார். பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று குறிக்கப்படட்டும். போகிற இடத்துலலாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று ஆண்டவரே, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோட இருந்து இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இந்த மாதமும் கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் எந்தெந்த காதுகளில் துணிக்கப்படுகிறதோ, அவங்க எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே இந்த மாதம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். கிருபையா இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ்